இங்கு நான் 2 கருத்துக்களை பதிவு செய்கிறேன். இதை கண்டிப்பா இந்த கூட்டத்தை கண்காணிக்கக்கூடிய கவர்மெண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் கண்டிப்பா குறிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும் தலைமைக்கு. 2 பாயிண்ட் என்னன்னா, முதல் பாயிண்ட், இந்தியாவில் மிகப்பெரிய தேர்வு முகமையாக விளங்கக்கூடிய யூபிஎஸ்சி தனது பாடத்திட்டத்தை மாற்றுவதற்கு முன்பாக கால அவகாசம் கொடுக்குது. கால அவகாசம் 6 மாசம் கிடையாது, 5 வருஷம். எப்பா அங்க வாங்க, நீங்க எல்லாம் ஓல்டு ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இந்த 5 வருஷத்துல நீங்க படிச்சு போங்க, அடுத்து வருவாங்க படிச்சு விட்டு அவங்க புது சிலபஸை ஃபாலோ பண்ணிட்டு. அது தேர்வு முகமை. இவ்வளவுக்கு இந்தியா என்கின்ற மிகப்பெரிய ஒன்றியம், நீங்க தான் சொல்றீங்க ஒன்றியம் சொல்லிவிட்டீங்க, அதே நாங்க ஃபாலோ பண்றோம். அந்த ஒன்றியத்துல மிகப்பெரிய தேர்வு முகமை அது இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுது. நீங்க தமிழ்நாட்டோட ஒப்பிடும்போது, இந்தியாவோட ஒப்பிடும்போது தமிழ்நாட்டுல நீங்க சிறிய தேர்வு முகமை தான். நீங்க ஏன் கால அவகாசம் கொடுக்கல? ஒருத்தன் ஐசு வார்ல உள்ளவனை கொண்டு வந்து ஜெனரல் வார்ல போட்டு விட்டீங்க. இன்னைக்கு ஜாவ கிடைக்கிறாங்க எல்லாம் செத்தே போட்டான். டிஎன்பிசியோட மிகப்பெரிய சாதனை 3 நபர்களை கொன்னதுதான். இந்த இடத்துல பதிவு பண்ண நான் வெக்கப்படுறேன். ஏன்னா நீங்க அறிவு உள்ளவர்களை இன்டெலிஜென்டா அரசு துறைக்கு ஆட்களாக வேலைக்கு சேர்க்கணும். நீங்க பிங்கி பாக்கி போறவங்க உள்ள சேர்க்கிறீங்க. முன்னாடி உள்ள சிலபஸ் என்ன கேளு உங்களுக்கு, அது நல்ல சிலபஸ் தானே. இப்ப மட்டும் என்ன சிலபஸ் வச்சிருக்கீங்க? அடரடி படரடிங்கிறீங்க, அடரடி படரடிங்கிறீங்க. நான் அங்க வருவான், நான் ரெவென்யூ நான் பாஸ் பண்ணி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வாப்பா, சமூக நில திட்டங்களுக்காக என்ன நாடி வரக்கூடியவர்களை வாப்பா, அடரடி படரடி என்னன்னு தெரியுமா உனக்கு? ஏய் யாரியா நீ? எனக்கு உள்ள சமூக நல திட்டம் மகளிர் மானியத்தை பெற்ற முடியா? இல்ல எங்களுக்கு எக்ஸாம் இப்படிதான் கேட்டுருக்காங்க. அடரடி படரடி இதுனா என்ன? அடா தடா சாந்தனா என்ன கேட்பீங்களா? என்னங்க ஒரு லாஜிக்கலா கொஸ்டின் எடுங்க. நான் அதான் சொல்ல விரும்புறேன். மயிலாடுதுறை மாவட்டத்தில இருந்து ஒரு 3 பேர் வந்திருக்கோம். அவங்க சார்பா அந்த கருத்தை முன்வைக்கிறேன். கண்டிப்பா 2 ஆஸ்டாக் தான். புதிய பாடத்திட்டத்தை திரும்ப பெறு, பழைய பாடத்திட்டத்தை அமுல்படுத்த, ஒரு ஸ்டூடெண்ட் வாழ்க்கையில ஒரு விளக்கு ஏற்று. நன்றி, வணக்கம்.